போரில் இழப்புகள் என்பதை விட இறுதி முடிவே முக்கியம் என முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் விளக்கம். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் போர் விமானங்களை இழந்ததாக மறைமுகமாக ஒப்புக்கொண்ட நிலையில் பதில். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இந்தியா குறிப்பிடாத பல பகுதிகளிலும் பெரும் பாதிப்பு. பாகிஸ்தானின் ஆவண காப்பகம் வெளியிட்ட தகவலின் அம்பலமானது. ஆபரேஷன் சிந்தூரை வாக்கு வங்கி அரசியலுக்கு பாஜக பயன்படுத்துவதாக பஞ்சாப் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. செந்தூரத்தை நகைப்பிற்கிடமாக மாற்றிவிட்டதாகவும் சாடல். வீடு வீடாக செந்தூரம் அனுப்பும் பாஜகவினர் குறித்து பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் விமர்சனம். ஒரே நாடு ஒரே கணவர் திட்டமா என கிண்டல் அடித்ததால் சர்ச்சை. यार संदूरां दे नां ते वोटां मंग नहीं संदूर दा जेड़ा मजाक उड्डिया थोड़े घरें आऊगा फिर तू ला लेगा, फिर कह देगा भी हाल है मोदी दे नां दा संदूर लगा। एक वन नेशन वन हस्बैंड ये स्कीम है। இந்தியாவின் ஒட்டுமொத்த கொரோனா தொற்று பரவல் 4000-ஐ கடந்தது. நேற்று மட்டும் 5 பேர் பலியானதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். மணிப்பூரின் இம்பால் நகரம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது. மழை நீரில் குடியிருப்புகள் மிதக்கும் ட்ரோன் காட்சிகள். வரலாறு காணாத பலத்த மழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் மணிப்பூர் தலைநகர் இம்பால். சாலைகள் முழுவதும் ஆறு போல மாறிய காட்சிகள். மணிப்பூரின் இம்பாலில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்கள் தொடர்ந்து மீட்பு. நீர் புகுந்த வீடுகளுக்குள் தவித்தவர்களை படகுகளில் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் வீரர்கள். அசாம் மாநிலம் ஸ்ரீபூமியில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம். உயிருக்கு அஞ்சி வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறினர். வெள்ளத்தில் மிதக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள். அசாம், சிக்கிம் மாநில முதலமைச்சர்கள், மணிப்பூர் ஆளுநர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி பேச்சு. இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கலாம் என தகவல். டெல்லியில் இந்த வார இறுதியில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட வாய்ப்பு. வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்வதற்காக மித் என்ற தளம் வருகிற 6ஆம் தேதி அறிமுகம். சொத்துக்கள் நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை காக்கும் பொருட்டு மத்திய அரசு ஏற்பாடு. இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகளை பகிர்ந்து பணம் சம்பாதித்த பஞ்சாபை சேர்ந்த நபர். பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI-உடன் தொடர்பில் இருந்தவரை கைது செய்து விசாரணை.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 72,640 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. கலைஞரின் 102வது பிறந்த நாளையொட்டி மலர்தூவி அஞ்சலி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. கோபாலபுரம் இல்லம் அண்ணா அறிவாலயத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மரியாதை. தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை உயர்த்திட அறிவுச்சூரியனாய் வந்து உதித்தவர் கலைஞர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழ் அஞ்சலி. முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு செம்மொழி சிறப்பு செய்த முத்தமிழ் காவலரை போற்றிடும் செம்மொழி நாள் எனவும் முதலமைச்சர் புகழார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல். நியமன அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்யும் 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கிடைத்தது. தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடிவிடும் என்ற அச்சத்தில் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அதை அனுப்பிச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய்டுவோம் பயந்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அவ்வளோ வேற ஒன்று. தமிழக உயர்கல்வித்துறை சீரழிந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத அலங்கோல ஆட்சி என கண்டனம். ஞானசேகரன் வழக்கில் திமுக நிர்வாகி கோட்டூர் சண்முகம் அமைச்சர் மா. சுப்பிரமணியத்தையும் விசாரிப்பது அவசியம் என அண்ணாமலை வலியுறுத்தல். டிசம்பர் 24ஆம் தேதியன்று ஞானசேகரன் சண்முகம் இடையே தொலைபேசி உரையாடல் நிகழ்ந்திருப்பதாகவும் சிடிஆர் டேட்டா இருப்பதாக கூறி பேச்சு. 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். ஞானசேகரன் வழக்கில் டிசம்பர் 24ஆம் தேதியன்று ஏதோ ஒரு மர்மம் நிகழ்ந்திருப்பதாக அண்ணாமலை சந்தேகம். 24ஆம் தேதி ஒளிந்திருக்கும் மர்மத்தில் தான் அந்த சாரும் மறைந்திருப்பதாக குற்றச்சாட்டு. 24ஆம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அங்கதான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார். ஞானசேகரன் வழக்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், வட்ட செயலாளர் சண்முகம், பல்கலைக்கழக ஊழியர் நடராஜன் ஆகியோர் விசாரிக்கப்படாதது ஏன்? இன்னும் எத்தனை பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. தொலைத்தொடர்புத்துறையை கையில் வைத்திருப்பது பாஜக அரசு என்ற நிலையில் ஞானசேகரன் யாரிடம் பேசினார் என்பதை கண்டுபிடிக்க முடியாதா? மக்களை குழப்பும் வகையில் பொய் செய்திகளை பரப்புவதே அண்ணாமலையின் ஸ்டைல் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி. மோசடித்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் யார் அந்த சார்னா நீங்க சொல்லுங்க யார் அந்த சார் அப்படின்னு. உங்ககிட்ட தானே டெலிகாம் டிபார்ட்மெண்ட் இருக்கு, தொலைத்தொடர்புத்துறை இருக்கு, நீங்க போய் எடுக்கலாம்ல. என்னென்ன கால் மிஸ்டு கால், என்னென்ன கால் ரிசீவ்டு கால், என்னென்ன கால் டயல்டு கால், இதெல்லாம் எடுங்கன்னு எடுத்தாந்து சொல்ல வேண்டியதானே. அது சொல்றதுக்கு துப்பு கிடையாது. சும்மா அரசியல் பண்றதுக்காக உண்மைக்கு புறம்பான செய்தியை மக்களை குழப்பறதுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. முழு விவரங்களையும் காணொலியில் கூறிய பின்னரும் அதே தகவல்களை ஏன் வெளியிடவில்லை என்று கேட்கும் செல்வ பெருந்தகை. தமிழக காங்கிரஸ் தலைவர் ஏன் இத்தனை பதற்றமடைகிறார் என்றும் அண்ணாமலை கேள்வி.
தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என கூறுவதற்கு கமல்ஹாசன் என்ன வரலாற்று ஆய்வாளரா? ஒருமுறை மன்னிப்பு கேட்டுவிட்டால் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனது கருத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என நடிகர் கமல்ஹாசன் திட்டவட்டம். கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவிட்ட நிலையில் மன்னிப்பு கேட்க மறுப்பு. ஈகோவில் உறுதியாக இருக்கிறீர்களா என நடிகர் கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி. கமல்ஹாசன் சமர்ப்பித்த கடிதத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தை இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, கமலின் தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகத்தில் வெளியிட தடை விதித்தால் தமிழகத்தில் விஜயின் ஜனநாயகனையும் ஓடவிடக்கூடாது. பெங்களூருவைச் சேர்ந்த நிறுவனம் ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்திருப்பதை சுட்டிக்காட்டி தயாரிப்பாளர் கே ராஜன் வலியுறுத்தல். ஆனா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலன்னா ஜனநாயக கர்நாடகாரர் எடுக்கிற படம் ப்ரொடியூசர் நாங்க அங்க தடை பண்ணுவோம். டாஸ்மாக் வழக்கு மற்றும் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை விசாரித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 பணியிட மாற்றம். IRS அதிகாரிகளான பியூஷ் குமார் யாதவ் மற்றும் கார்த்திக் தசாரி ஆகியோரை மீண்டும் வருமான வரித்துறைக்கு மாற்றி உத்தரவு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கு கூற ஸ்பெயினுக்கு சென்ற எம்பிக்கள் குழுவிடம் இந்தியாவின் தேசிய மொழி எது என செய்தியாளர்கள் கேள்வி. வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவின் தேசிய மொழி என குழுவின் தலைவர் கனிமொழி பதில். About the national language, I think the national language of India is unity in diversity. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான வெளிநாட்டு பயணங்களை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய கனிமொழி. விமான நிலையத்தில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு. தேர்வு மையத்தில் மின்தடை காரணமாக எந்த பாதிப்பும் ஏற்படாததால் நீட் மறுதேர்வு நடத்த முடியாது என மத்திய அரசு திட்டவட்டம். சென்னையை சேர்ந்த 16 மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் வரும் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது உயர்நீதிமன்றம். அன்புமணி ஆதரவாளராக காட்டிக்கொண்ட பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் திடீரென ராமதாசுடன் சந்திப்பு. இனிமேல் இங்கேதான் இருப்பேன் என செய்தியாளர்களிடம் பஞ்ச் டைலாக். இங்கதான் இருப்போம் மேலே, இங்கதான் இருப்போம் மேலே. தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டண உயர்வு இருக்காது என திட்டவட்டம். போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் செய்தியாளர்கள் மத்தியில் உறுதி. தெளிவுபடுத்த சொன்னார்கள், அதை தெளிவுபடுத்தினோம். எனவே அதே வகையில்தான் பேருந்து கட்டண உயர்வும் நிச்சயமாக அரசு பேருந்து கட்டண உயர்வு இருக்காது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதியில் அடர்ந்த பனிமூட்டம், எங்கும் வெண்மையாக காட்சியளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை எதிர்த்த வழக்குகள் தள்ளுபடி. மக்கள் நலனை காப்பது அரசின் கடமை எனவும் சுட்டிக்காட்டி விதிகள் செல்லும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் நேற்றுடன் நிறைவு. இன்று முதல் முழு நேர அரசியலில் களம் இறங்கும் விஜய். பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி விருது விழா. மாமல்லபுரத்தில் நாளை நடைபெறும் விழாவில் பங்கேற்கிறார் தவேக தலைவர் விஜய். திருப்பூரில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தின் போது மத்திய அரசின் பேனர் அகற்றப்பட்டதாக புகார். மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட சென்ற பாஜகவினரை போலீசார் தடுத்ததாக கூறி தர்ணா போராட்டம். சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் கடும் மழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு. நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுப்பதால் மீட்பு பணிகள் மும்முரம். திருநெல்வேலி அகஸ்தியர் மற்றும் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு செல்லும் உள்ளூர் மக்களிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்க தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.